Lalita Jewellery presents Kadal on Wheels, co-sponsored by Dazzler in association with Achi Masala. அண்ணா அவன் அங்கேயும் இங்கேயோ பார்த்துட்டு இருக்கிறானே. டேய் ஃபோனை கொடுறா. அண்ணே இப்போ கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். யாருக்கிட்டே ஏதோ பொருள் கொடுக்குறான். டேய் எல்லாத்தையுமாடா சொல்லுவீங்க? அவன் யார்கிட்ட பேசுறான்னு மட்டும் நோட் பண்ணி வை. சரிண்ணே. அண்ணே கிளம்பிட்டானே, இருங்கண்ணே பின்னாடி ஃபாலோ பண்ணுறேன். புறா எங்கடா போயிட்டான்? லெஃப்ட் ரைட்டு ரைட்ரா மாப்ள, லெஃப்ட் தான்டா. இன்னைக்கு ஈவினிங் டெலிவரி பண்ணிடுவீங்களா? ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, டிலே பண்ணாதீங்க. வாடா நல்லவனே, ரூம் லாக் பண்ணியா? ஆமா நேச்சு பண்ணி டா. தேங்க்ஸ்டா. என்ன ஓனர் இருந்த சில்லறை இருக்கான்னு பார்க்குறேன். வாடா வா. ₹1 சில்லறை இல்லை, இந்த ₹1 பதிலாக அந்த சாக்லேட் வச்சுக்கோ. என்ன ப்ரோ, அவர் தான் சாக்லேட் கொடுக்குறாருன்னா நீங்களும் வாங்கிக்கிறீங்க. உங்க காசு ப்ரோ, ₹1 100 பைசா. ஓனர் அதான் ஜிபே வச்சிருக்கீங்களே, அமுச்சு விடுங்க ஓனர். ஆமா அமுச்சு விட்டுருங்க. ஐயோ இவ வேற. அவங்க அப்படிதான் ப்ரோ ஏமாத்துவாங்க, நம்ம தான் கரெக்டா இருந்துக்கணும். சூப்பர் ப்ரோ. டேக் கேர் ப்ரோ. Thank you bro. பை. ஏன் பண்றீங்க ஓனர் நீங்க? டேய் ஏன் கடையில தான் இப்படி பண்றதும் இல்லாம வீட்டுக்குள்ள என்ன பண்ணி வச்சிருக்கு தெரியுமா நீ? ஓனர் நான் என்ன பண்ணேன்? நீ மச்சான், மணி 1:30 ஆயிடுச்சுடா. போய் காய்கறி வாங்கிட்டுமா? ஏய் இவனா கிலோ கணக்கில் வாங்கிட்டு வந்துடுவான். நீ போனா நானே போயிட்டு வரேன். இதை வச்சு சமைச்சிரு, நான் வந்து டேஸ்ட் பார்க்குறேன். இதை வச்சு டேஸ்ட் மட்டும் தான் பார்க்க முடியும். டேய் கருவேப்பிலைங்கடா. சரி வரேன். கருவேப்பில ₹5 சொன்னாங்கடா. அதான் வேப்பிலை, ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. சரிடா கியூட் பை. சும்மா அதான் சொல்லிகிட்டே இருக்காதீங்க நீங்கள் வேற. வர்றா. நல்ல பயடா இவன். வாடா மச்சான், கடைக்கு ஸ்டாக்லாம் வந்துருச்சு. நீ வந்தா 2 பேரும் அடிக்க வச்சிடலாம். எப்போ வர? நான் ஒரு 2 நிமிஷம் சும்மா உட்காரக்கூடாதுல்ல? சரி வரேன், ஒரு 2 ரைட் போயிட்டு வரேன். சரியா? சரி ஓகேடா. டேய் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த கஞ்சத்தனத்தை பண்ணேன்னு வைவே, குடும்ப கலவரமாயிரும். ஓனர் அவன் தான் காசு விஷயத்துல கஞ்சம் தெரியும்ல, அப்புறம் எதுக்கு அதுவே சும்மா போட்டு குத்தி காமிச்சிட்டு இருக்கீங்க? இவன் கொஞ்சம்ன்றான், அந்த கலவரான்றாரு. ஏங்க இவங்க சொல்றதை வச்சு நான் அவ்வளோ கஞ்சம்லாம் முடிவு பண்ணிடாதீங்க. நான் செய்கிற வேலைக்கும் கணக்கு போட்டு கரெக்டாக காசு வாங்கிடுவேன். அதே மாதிரி செலவு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கணக்கு போட்டு செலவு பண்ணுவேன், அவ்வளோதான். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நம்ம கஷ்டம்னு ஒன்று வரும்போது 2 விஷயம் தான் ஞாபகம் வரும். ஒன்று காசு, இன்னொன்று கடவுள். கடவுள் மேலே நமக்கு அவ்வளோ பெருசாக நம்பிக்கை இல்லை, ஆனால் காசு மேலே நிறைய நம்பிக்கை இருக்கு. டப்பு ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட்ல. ஏய் என்ன தனியா உளறிட்டு இருக்க? ஒன்றும் ஆடி. சரி சீக்கிரம் வந்து தொலை, டக்குனு அடிக்க வச்சிடலாம். சரியா? சார் சொல்லுங்கள் சார். சாரி மேடம் சொல்லுங்கள். லொக்கேஷன் கார்டு தானே மேடம்? நான் ஒரு 3.2 மினிட்ஸில் வந்துடுறேன் மேடம். ஓகே ஓகே மேடம். ஆனால் வரேண்ணா. பைக் டாக்ஸி? ஆமாங்க. அமௌண்ட் எவ்வளோ காட்டுது? 135. ஓடிபி 1848ங்க. நல்ல பிராண்டுங்க. எந்த? ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்க. எங்க? ம்
எல்லாரும் ஓடிபி தான் முதல்ல கேட்பாங்க ஆனால் நீங்கள் வித்தியாசமாக அமௌண்ட் கேட்டிங்களே ஒரு வேளை அதிகமாக காசு கேட்பீங்களோ? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. உங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு 2 கிலோமீட்டர் ஆச்சு, ட்ராப் ஒரு 8.2 கிலோமீட்டர். அதெல்லாம் 135ல டேலி ஆகுமான்னு கால்குலேட் பண்ணிட்டு இருந்தேன். 135ல ஆப்புக்கு 30% போயிடும். அதோட ஒரு ஜிஎஸ்டி, பெட்ரோல், வண்டிக்கு சேதாரம். ஐயோ கட்டுப்படி ஆகாது போலங்க. யார் அந்த பொண்ணு? ஆ, சிரிச்சு பேசின்னு இருக்கான். அநேகமாக லவ் பண்ணுற பொண்ணுன்னு தான் நினைக்கிறேன். சிரிச்சு பேசுனா லவ் பண்றாங்கன்னு அர்த்தமா? அப்போ லவ் பண்ற பொண்ணு தான் சொல்ற. என்ன இனிமே 2 கிலோமீட்டருக்கு மேலே பிக்கப் இருந்தால் ரைடே எடுக்கக்கூடாது. எனக்கு பாருங்களேன், பொறுப்பே இல்லை. ஒரு நீங்கள் சேவிங்ஸ். இன்டர்வியூக்கு லேட் ஆச்சு, கொஞ்சம் சீக்கிரம் போங்களேன். ஏங்க ஏன் பயப்படுறீங்க? உங்களை கரெக்டான டைமில் நான் கொண்டு போய் சேர்க்குறேன் வாங்க. இன்டர்வியூவா? ஆல் தி பெஸ்ட். அடுத்த தடவை போகும்போது பிங்க் டாக்ஸில போங்க. ஓகே, ഞാൻ വരാൻ. எல்லாரும் இப்போ போயிட்டா ரைடே கிடைக்காது. ஏய் அதான் லவ் பண்ற பொண்ணுன்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன? டேய் ஷார்ப்பு போகிறாங்கடா டேய். போர்காலி தூக்கிடலாம். ஏங்க உங்கள் வீட்டு மாடியில் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் உங்கள் அப்பாவா? இல்லைங்க, அவர் என் ஹவுஸ் ஓனர். ഹലോ ചേച്ചി. നീ ഇന്റർവ്യൂക്ക് പോയിക്കൊണ്ടിരിക്കാണോ? എനിക്ക് പേടിയാവുന്നു. നീ പേടിക്കൊന്നും വേണ്ട, എല്ലാം ശരിയാകും. ഞാൻ ഇന്റർവ്യൂ ചെയ്തിട്ട് ഉന്നെ അലൈക്കും. ശരി ശരി, പ്രാർത്ഥിക്കാം. ஏங்க நீங்கள் கேரளாவா? ஆமாங்க, ட்ரிவாண்ட்ரம். கேரளான்றீங்க, ஆனால் நல்லா தமிழ் பேசுகிறீங்களே. ஏங்க பிறந்தது தாங்க ட்ரிவாண்ட்ரம், படித்ததெல்லாம் இங்கே தான். அப்புறம் கொஞ்சம் பேசாமல் சீக்கிரம் போகிறீங்களா? இன்டர்வியூக்கு டைம் ஆச்சு. ஏங்க ஷாலுங்க, ஏங்க உங்கள் ஷாலை பிடிங்க ஃபஸ்ட்டு. ஏங்க ஷாலை பிடிங்கன்னா ஃபைலை விட்றீங்க, எடுங்க. என்னங்க நீங்கள் இப்படி டென்ஷன் ஆகிறீங்க? நீங்கள் பண்ண டென்ஷன் நம்ம பேர் கீழே விழுந்துருப்போம். இல்லைங்க, அது வந்து கீழே வந்து வண்டிக்கு ஏதாச்சுன்னா யார் செலவு பண்ணுவா? இல்லைங்க, ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ போகிறேன், அதான் ஏதோ பதட்டத்தில். ஏங்க இன்டர்வியூக்காங்க இவ்வளோ டென்ஷன் ஆகிறீங்க? நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரீத் இன் பண்ணுங்களேன். பண்ணுங்க. ரிலாக்ஸ் ஆகுங்க. ஒய் டென்ஷன்? கான்ஃபிடென்ட்டாக இருங்க. விடியும் என்று விண்ணை நம்பும் போது முடியும் என்று உன்னை நம்புன்னு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குல்ல? ஏன்னா உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருந்தாதான் வேலை கொடுக்குறவனுக்கு உங்க மேல நம்பிக்கை வந்து அந்த வேலையை உங்களுக்கு கொடுப்பான். புரியுதா? இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க மேல கான்ஃபிடென்ட்டா நீங்க இந்த இன்டர்வியூக்கு போறீங்க, சூப்பரா அந்த வேலையை வாங்கிட்டு வரீங்க. நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? இருக்கேன்னு சொல்லுங்க. இருக்கு இன்டர்வியூக்கு நம்ம வச்சு போவோமா? ஏறுங்க. இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆகி நம்மள வேற தள்ளி விட்டுருக்கோம். இங்கே தாங்க, நிறுத்துங்க. எப்படி கன் மாதிரி கொண்டு வந்தனா? ஓகே, ஸ்கேனர் இதில் கட்டுங்க. பண்ணிடுங்க. இன்னொரு வாட்டி. இங்க அமௌண்ட் சென்ட் ஆகல, சர்வர் பிஸின்னு வருது. பரவாயில்லைங்க, சர்வர் பிஸியாக இருந்தால் கேஷாக கொடுத்துருங்க. கேஷ் இல்லைங்க. கேஷ் இல்லையா? சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கால் பண்ணி கொஞ்சம் அனுப்பிவிட சொல்லுங்கள். இங்க அதுக்குள்ள டைம் இல்லைங்க, இன்டர்வியூக்கு லேட் ஆச்சு. இன்னும் 3 நிமிஷத்துல இன்டர்வியூ ஆரம்பிச்சிருவாங்க. என்னங்க சொல்கிறீங்க? வீட்டை விட்டு வெளில வரீங்கன்னா கேஷ் எடுத்துடணும் உங்களுக்கு தெரியாதா? நீங்க 135 ரூபா தானேங்க, அதுக்கேங்க இவ்வளோ டென்ஷன் ஆவறீங்க? வெறும் 135 ரூபா தானா? 135 ரூபாய்க்கு நான் எவ்வளோ பண்ணுவேன் தெரியுமா? காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு, லஞ்ச் சாப்பிட்டு, டின்னர் சாப்பிட்டு, அதுக்கப்புறம் 10 ரூபா சேவ் பண்ணி அது தூக்கி ஷேர் மார்க்கெட்டில் போட்டு ஷேர் மார்க்கெட்லேருந்து பிட்காயினா மாதிரி அதுக்கப்புறம். இங்க ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூங்க, இதில் தாங்க என் லைஃபே அடங்கியிருக்கு. நான் அப்புறம் அனுப்பிடுறேங்க. அதெல்லாம் வேணாங்க, நீ இப்போவே அனுப்புங்க. ஏங்க இப்படி பண்ணுறீங்க? இங்க ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூங்க. நீங்கள் கண்டிப்பாக அனுப்பிச்சிருவீங்களா? ஷுவராக அனுப்பிச்சிடுறேங்க. விடியும் என்று வினை நம்பும் போது முடியும் என்று உன்னை நம்ப நீங்கள் தானேங்க சொன்னீங்க. நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். ஷுவராக அனுப்புறீங்க. ஏங்க என் நம்பர் இல்லாமல் எப்படிங்க அனுப்புவீங்க? உங்கள் நம்பர் காலையில் நீங்கள் லேட் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு கால் பண்ணல, அதில் என் கால் லிஸ்ட்டில் சேவ் ஆயிருக்கு. அதில் உங்கள் நம்பர் இருக்குங்க, நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். ஓகே, பாய் பாய். ஏங்க உங்க நம்பருங்க. $135. வாடா. ஸோ அந்த பொண்ணு கரெக்டாக அனுப்பிச்சிருச்சுன்னா என்னடா பணத்தை விட்டியா? உனக்கு எப்படி தெரியும்? அதான் உன் மூஞ்ச பார்த்தா நல்லாவே தெரியுதேடா.
ஆமா எந்த ஆன்லைன்ல பணத்தை விட்ட? டேய் ரைடு மச்சான். ஆ, அவ ஆஃபீஸில் போய் ட்ராப் பண்ணேன். சரி. சர்வீஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டா. 135 ருபீஸ்டா. ஐயோ ஆம்புலன்ஸுக்கு கூட ஃபோன் பண்ணணும். இருடா என்னமோ 1000 போகுதா? ₹1 விட மாட்டியாடா? நீங்கள் வேற வெறுப்பேத்தாதீங்க ஓனர். தலைவலி. இப்போ இந்த பொண்ணு அனுப்புமா அனுப்பாதான்னு வேற தெரில. வருண்டா കവളപ്പെടാതെ. നിനക്ക് ജോലി കിട്ടൂലേ? ചേച്ചി കിട്ടാലെ സമാധാനാകുള്ളൂ. എന്റെ മാമന്റെ അടുത്ത് 500 രൂപ ചോദിച്ചാ വെജിറ്റബിൾസ് വാങ്ങണം, സ്കൂൾ ഫീ അടയ്ക്കണം പറഞ്ഞു. ചേച്ചി തിരിച്ചു വിളിക്കും. ஓனர் போகும்போது பேக் வச்சுட்டு போயிட்டு அதை எடுத்து வச்சிருக்கீங்களா? ஆமாடா. டேய் இவன் பேக் எடுத்தாந்து கொடுறா. அது அவனுக்கு கர்ணனுக்கு கவச குண்டல மாதிரி. இவனும் அந்த பேக்கு. அடே போனது எப்படியாச்சும் வரும்டா. உழைச்ச காசு வீணாகாது. கவலைப்படாம இருடா. சரி. ஹலோ, யாரு? நான் தாங்க மார்னிங் பைக் டாக்ஸி புக் பண்ணி வந்தனே. ஏங்க என்னங்க இன்னுமாங்க அந்த காசு அனுப்பல? பண்ணிட்டேங்க. அனுப்பிட்டீங்களா? ஒரு நிமிஷம். ஓனர் வந்துருச்சு. அப்பா இனிமே தான்டா நீ சாப்பிடுவ. ஓகேங்க தேங்க்ஸுங்க. ஒரு சின்ன ஹெல்ப்பு. ஏங்க காசு தவிர வேற என்ன ஹெல்ப் பண்ணாலும் கேளுங்க. 2 பிளேட்டு கேக்கு வாங்கி கொடுக்குறியா? சும்மா இருங்க ஓனர். ஐயோ இல்லைங்க, நீங்கள் அப்போது இறக்கி விட்ட ஆஃபீஸ் முன்னாடி தான் நிற்கிறேன். உங்களால் இப்போ வந்து பிக் பண்ணிக்க முடியுமா? அமௌண்ட் எவ்வளோ நான் கொடுத்துறேங்க. அப்போ சரி. ஆனால் இன்னொரு விஷயங்க, உங்கள் ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கேன். இந்த காசையும் நீங்கள் சேர்த்து கொடுத்துட்டீங்கன்னா. ஓகேங்க, நான் அதுவும் சேர்த்து கொடுத்துட்றேன். கொஞ்சம் வரீங்களா? அதுவும் சேர்த்து அப்போ சரிங்க. உடனே வந்துடுங்க. வந்துடுறேன். ஓனர் பேலன்ஸ் கொடுத்து எக்ஸ்ட்ரா காசும் கொடுக்குறாங்க. எஸ் ஜாலி. ஏங்க ஹாய்ங்க. ஹாய். ஓடிபி சொல்லுங்க. எந்த பழக்க தோஸ்த சொல்லிட்டேங்க. நீங்கள் இருங்க. ஏங்க காசுலாம் கரெக்டாக கொடுத்துருவீங்களா எல்லாத்துக்கும் சேர்த்து? அதெல்லாம் கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்து ஓட்டுங்க. அதெல்லாம் பார்த்து ஓட்டிடலாம். வந்தது 3 கிலோமீட்டர். அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா ஏங்க டோட்டலி 225ங்க. சர்வர்லாம் ஒர்க் ஆகுதுல்ல? காட்டுங்க. சவரனுக்கு 1000 ரூபாய் கம்மி, கிராமுக்கு 150 ரூபாய் கம்மி. இந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் லலிதா ஏன் கொடுக்கறது இல்ல? கோல்ட் ரேட்ல டிஸ்கவுண்ட்னாலே வேஸ்டேஜ்ல ஏத்திருக்காங்கன்னு தான் அர்த்தம். கோல்ட் ரேட்டை எப்படிங்க குறைக்க முடியும்? 500 ரூபாய் நோட்டை 400 ரூபாய்க்கு தர மாதிரி இருக்கு. நகைக்கடையில ஃப்ரீ கிஃப்ட் கிடைச்சா நல்லது தானே, அதை ஏன் விடணும்? அதிக சேதாரத்தை வாங்கிட்டு உங்க பணத்தையே உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்டா தராங்க. லலிதால கிடைக்கிற மெயின் பெனிஃபிட் என்ன? வேற எங்க நகை வாங்கினாலும் உங்க பட்ஜெட்கான நகை தான் கிடைக்கும். லலிதால அதே பட்ஜெட்க்கு எக்ஸ்ட்ரா நகையும் கிடைக்கும். எங்க சேதாரம் அவ்வளோ கம்மி.